பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே உழைப்பாளர்கள் தினம், லேபர்ஸ் டே என்று அழைக்கப்படுகிற இந்த நாளிலே அனைத்து தொழிலாளர்களுக்கும், அனைத்து பணியில் ஈடுபடுகிற அனைத்து மக்களுக்கும் இனிய தொழிலாளர் நலதின வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மாதத்தின் முதல் நாளாக இருக்கிற காரணத்தினாலும், தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிற காரணத்தினாலும், நற்செயல்களில் நிலைத்திரு என்று சொல்லி மகாகணம் தரங்கை அத்தியட்சர் அவர்களால் கொடுக்கப்பட்ட ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் படி இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, கடந்து போன 4 மாதங்கள் எங்களை கனிமணி போல பாதுகாத்தி இந்த 5வது மாதத்தில் எங்களை உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த நாளிலும் உம்முடைய இறை சிந்தனைகளை ஆண்டவரே எங்களுக்கு தூய ஆவியானவரை கொண்டு வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் நீ அடைக்கலம் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாள் தொழிலாளர் நலதினம் நாள். 1886ஆம் ஆண்டு சிக்காகோவிலே, அமெரிக்காவில் உள்ள சிக்காகோவிலே பெண்கள் அனைவரும், அனைத்து தொழிலாளர்கள் 8 மணி நேரம் பணிபுரிய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அனைத்து தொழிலாளர்களும் இணைந்து இந்த நாளை அவர்கள் தீர்மானம் செய்து நிறைவேற்றி இது உலக அளவில் அகில உலக தொழிலாளர் தினம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளிலும் கூட அப்படியாக திருமறையில் மோவாபிய பெண்ணான இந்த ரூத்தை குறித்து நாம் திருமறையில் அறிகிறோம். ரூத் என்று சொல்லும் பொழுது அது சிநேகம் அல்லது பட்சம் என்று அழைக்கப்படுகிறது. அவனுக்கு துணையாக இருக்கிற அந்த போவாஸ் என்று சொல்லும் பொழுது அவருடைய பெயரின் அர்த்தம் பலம் என்று சொல்லப்படுகிறது. இட்ஸ் கால்டு ஸ்ட்ரென்த் என்று சொல்லப்படுகிறது. மோவாப் என்று சொல்லும் பொழுது அது விக்கிரகத்தின் குறிக்கின்ற பெயராக இருக்கிறது. இந்த வழிபாட்டிலிருந்து வெளிவந்த அருமையான திருமறையினுடைய இறை அடியார் ரூத் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, கணவனை இழந்து அந்நிய தேசத்தில் வரும் பொழுது அங்கே அடைக்கலம் தேடி வருகிறார். இந்த அடைக்கலம் தேடி வருகிற இந்த மகளுக்கு ஆண்டவராகிய கடவுள் முதலாவதாக கொடுக்கின்ற வாக்கு உழைப்பில் உண்மையாய் இருந்தாள். உழைப்பில் உண்மையாய் இருந்தாள். உழைப்பில் ஒரு மனிதன் எப்பொழுதெல்லாம் உண்மையாக இன்றைக்கு அநேகர் உழைக்கிறார்கள். அந்த உழைப்பில் உண்மை, தான் வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்ற வகையிலே நான் பணி செய்கிறேனா, நான் வாங்குகின்ற கூலிக்கு ஏற்ற வகையில் பணிபுரிகிறேனா என்ற நிலையிலே நீங்களும் நானும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எசேக்கியேல் 34:11வது வசனத்தில் இன்றைக்கு உழைக்கின்ற உழைப்பாளர், உழைப்புக்காக அழைக்கப்பட்ட மனிதன் ஆடுகளை சிதறடிக்கிறவனாக, மக்களை சிதறடிக்கிறவர்களாக, மக்களை பயமுறுத்துகிறவர்களாக, பலனற்றவர்களாக செய்கிற மக்களாக காணப்படுகிறான். நீதிமொழிகள் 28:20வது வசனத்தில் உண்மையுள்ள மனிதன் அநேக ஆசீர்வாதங்களுக்கு உரியவன் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். மத்தேயு 24லும் கூட கடின உழைப்பை குறித்து உண்மையாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன். இன்றைக்கு உலகத்தினுடைய அநேக மக்களுடைய, உலகத்தினுடைய சமுதாய விடுதலைக்காக, கல்வி விடுதலைக்காக, ஜாதிய விடுதலைக்காக, அடிமைத்தன விடுதலைக்காக, உழைப்பின் விடுதலைக்காக போராட்டம் செய்த அநேக மக்களை பார்க்கிறோம். ஏழை எளியவர்களுக்காக உழைத்த அன்னை தெரசா, குஷ்ணரோகிகளுக்காக உழைத்த ஃபாதர் ஸ்டெயின்ஸ், சமுதாயத்தில் அடித்தட்டில் இருந்த, அடிமைத்தனத்தில் இருந்த, ஜாதிய ஒடுக்கத்தில் இருந்த மக்களுக்காக உழைத்த டாக்டர் அம்பேத்கர் சட்டத்தின் மூலமாக, அன்புக்குரிய இறை மக்களே, இத்தனை நபர்கள் உழைத்தார்கள்.
இவர்கள் உழைப்பில் இன்றைக்கு உலகம் ஓரளவு கல்வி அறிவு பெற்று ஞானத்தோடும் கிருபையோடும் அவர்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் கர்த்தரால் உண்மையுள்ள மனிதன் அநேக ஆசீர்வாதங்களுக்குரியவனாக இருக்கிறான். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உழைப்பில், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் இடையே சத்துரு பல மனிதர்கள் மூலமாக இடையூறுகளை, தடைகளை கொண்டு வந்தாலும் அந்த தடை செய்கிற மனிதனை தரைமட்டமாக மாற்றி போடுவது கடவுளுடைய திட்டம். இங்கே ரூத்துக்கு அவ்வாறாக கடவுள் செய்தார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது உழைப்பில் நல்ல செயல்கள், நற்செயல்கள். இன்றைய மாதத்தினுடைய தலைப்பு நற்செயல்களில் நிலைத்திரு. இந்த ரூத் என்பவள் தன்னுடைய உழைப்புக்காக, உழைப்பை எவ்வாறு தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக கதிர்களை, அந்நிய மனிதனுடைய அந்த போவாசனுடைய நிலத்தில் சென்று கதிர்களை பொறுக்குகின்ற ஒரு உழைப்பு, அது தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக நல்ல செயல், நற்செயல்கள். இன்றைக்கு நாம் நம்மிடத்தில் சில பொறுப்புகளை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பொறுப்புகளிலே பிறருக்கு நன்மை பயப்பிக்க வேண்டும், நன்மையை கொடுக்கிற செயலாக அமைய வேண்டும். சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களாக உன்னை நான் திருப்தி ஆக்குவேன் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். தன்னுடைய அழைப்பில் நல்ல செயல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 25 உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு அழைக்கப்பட்ட உழைப்பதற்காக, கடவுளுடைய திருப்பணிக்காக மாத்திரமல்ல, குடும்பத்துக்காக, அலுவலகத்துக்காக, இந்த சமுதாயத்துக்காக, சமூக நலனுக்காக, நாட்டினுடைய விடுதலைக்காக அழைக்கப்பட்ட அந்த உழைப்பு அநேகருக்கு நல்ல செயல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உழைப்பை நாம் செய்கிற மக்களாக இந்த நாளில் ரூத்தின் வடிவமாக நாம் கண்டுகொள்கிறோம். மூன்றாவதாக உழைப்பில் உயர்வை காண்பாய். இந்த ரூத் என்ற பெண்ணின் மூலமாக சிநேகம், பட்சம் என்ற பெயரின் அர்த்தத்தை பெற்ற மகள், அநேகருக்கு சிநேகம் உள்ள மகளாக, அன்புள்ள மகளாக, புற தேசத்தாளாக இருந்தாலும் கூட, அந்த விக்கிரக தேசத்தை வழிபடுகிற மகளாக இருந்தாலும் கூட, அவள் பிற தேசத்தில் வரும் பொழுது அந்த யூத கடவுளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக உயர்வை பெற்ற மனிதனாக, தனக்கு கொடுக்கப்பட்ட மாமியாருக்கு நல்ல பணிவிடை செய்த, நல்ல செயல்களை செய்து வந்து இன்றைக்கு அந்த உழைப்பின் வழியாக உயர்வை பெறுகிற ஒரு மகளாக, இவளுடைய சந்ததியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பும் பெறுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட உயர்வை இன்றைக்கு நாம் பெற அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 63:7 நீர் எனக்கு துணையாய் இருக்கிறீர், உமது செட்டையின் நிழலில் நாங்கள் வந்து தங்குவோம் என்று சொல்கிறார். உயர்வு என்று சொன்னால் எவ்வித ஆபத்துகள் இன்றி, எவ்வளவு கஷ்டங்கள் இன்றி நாம் ஆண்டவரிடத்தில் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய இறை மக்களை, சங்கீதம் 36:7 சொல்கிறார், உமது கிருபை. இந்த உயர்வு என்பது கடவுளுடைய கிருபை. அந்த கிருபைக்கு இந்த நாளிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு நாம் எவ்வளவு உழைத்தாலும் எனக்கு ஒன்றுமே மிஞ்சவில்லையே, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த உழைப்பிலே நீ உயர்வை பெறுவது என்பது கடவுளுடைய கிருபை. அவருடைய கிருபை தான் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு. இந்த 5வது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு நிழலாக, நல்ல செயல் செய்கிறவர்களாக, அவருடைய அடைக்கலத்தில் பிரவேசிக்கிற மக்களாக அழைத்திருக்கிறார். கண்களை மூடி அவரிடத்தில் இந்த மாதத்தில், கடவுளே எங்களை, எங்களுடைய குடும்பங்களை அடைக்கலமாக பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி கேட்கலாமா? ஆண்பின் பரலோக தகப்பனை, விசேஷமாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கூட உம்முடைய கிருபையில் ஆண்டவரை, உம்முடைய உழைப்பில் நாங்கள் உயர்வையும், உம்முடைய உழைப்பில் நல்ல செயல்களையும், உமக்காக உழைப்பதில் நாங்கள் உண்மையாய் உழைக்கவும் ஆண்டவரை அனைவரும் பயன்பட உதவி செய்யும். இந்த நாளில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உழைப்பில் உண்மையாய் இருக்கவும், உழைப்பில் நல்ல செயல்களை செய்யவும், உழைப்பில் உயர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று மாதம் முழுவதும் உம்முடைய சமூகத்தில் அவர்களை மூடி மறைத்து உம்முடைய சட்டையின் நிழலில் தங்கக்கூடிய கிருபைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.